கிளியோபெட்ரா. கிளியோபெட்ரான்னு சொன்ன உடனே எல்லா மனசுலையும் ஞாபகம் வருது வந்து எகிப்த் நாட்டின் பேரரசி, ரொம்ப அழகானவங்க, பிளாக் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் யார் இந்த கிளியோபெட்ரா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, நம்ம வரலாற்றுல வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலேருந்து ஒரு 300 ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாகணும். கிளியோபெட்ரா வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிளியோபெட்ரா வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலேருந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, அலெக்சாண்டர் தி கிரேட், இந்த கிரீக் நாட்டோட பேரரசர், அவரு வந்து எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் பிடிச்சு ரொம்ப பெரிய மாமன்னரா வாழ்ந்தாரு. அவர் இறக்கும்போது அவரோட ஒன் ஆஃப் தி மெயின் தளபதி டால்மி, அவர்கிட்ட வந்து இந்த ஈஜிப்ட் நாட்டை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நீ வந்து இந்த ஈஜிப்ட் நாட்டை வந்து நீங்க ஆளலாம், நீங்களும் உங்க வம்சாவழியும் வந்து ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால்மி கிட்ட கொடுக்குறாங்க. டால்மி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிரீக் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இந்த டால்மி வந்து இந்த ஈஜிப்டை வந்து ஆள ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த வம்சாவழியில வந்து பிறக்கிற ஆண் குழந்தைக்கு எல்லாருக்குமே டால்மி 1, டால்மி 2, டால்மி 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வைக்கிறாங்க. பெண் வாரிசு பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளியோபெட்ரா 1, கிளியோபெட்ரா 2 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச கிளியோபெட்ரா யாருன்னா கிளியோபெட்ரா 7. கிளியோபெட்ராக்கு 14 வயசு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பெரிய ஆளுமையோட வளர்றாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த டால்மி டைனஸ்டில வர யாருமே வந்து இந்த ஈஜிப்ட தான் ஆள்றாங்க எல்லாருமே. அந்த ஈஜிப்சியன் லாங்குவேஜ் யாருமே கத்துக்க மாட்டாங்க. ஆனா கிளியோபெட்ரா த 7 அவங்க தான் வந்து ஈஜிப்ட் பாஷையை கத்துக்கிட்ட முதல் டால்மி அரசி. ஏன்னா ஒரு ஊர் ஆளணும்னா அந்த லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு 10 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தெரியும். அவங்க ஒரு நல்ல பேச்சாளர், ரொம்ப அறிவு கூர்மையான ஒரு பெண்ணா வந்து வளர்றாங்க கிளியோபெட்ரா த 7. பெரிய ஆளுமையோட அறிவு கூர்மையோட வளர்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அந்த காலத்துல வந்து அந்த டைனஸ்டியில வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு. இது மாதிரி சிப்ளிங்ஸ்குள்ள வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த சென்ஸ் அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி அவங்களுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏன்னா வந்து அப்பதான் இந்த பிளட் லைனேஜ், அந்த டால்மி பிளட்டோட லைனேஜ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. அதால கிளியோபெட்ரா த 7 என்ன பண்றாங்க, அவங்க சொந்த தம்பியான டால்மி த 13 வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனா கிளியோபெட்ரா அந்த தேசத்தை வந்து நல்லபடியா, ஈஜிப்டை வந்து நல்லபடியா ஆள்றாங்க. பெரிய பவர்ஃபுல்லோட ரொம்ப பிரில்லியன்ஸோட வந்து அவங்க ரூல் பண்றாங்க ஈஜிப்ட. இந்த காலகட்டத்தில் தான் இந்த ரோமன் எம்பையர் வந்து பெருசாகுது. ஈஜிப்ட் வந்து ரோமன் எம்பையர் கீழே வந்து வருது. கிளியோபெட்ரா என்ன பிலீவ் பண்றாங்க, நம்ம டால்மி டைனஸ்டி வந்து இருக்கணும்னா, ஈஜிப்டை வந்து ஆளணும்னா நம்ம ரோமன் எம்பையரை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ ஃபார் த சேம் ரீசன் அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் ரோமன் எம்பையர் ஆண்ட ஜூலியஸ் சீசருக்கும் அவங்களுக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்குது. அந்த அஃபேர் வந்து ஒரு கல்யாணத்தில் போய் முடிஞ்சிருக்குது. ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபெட்ராக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல வந்து அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளியோபெட்ரா ஜூலியஸ் சீசரோட ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது கிளியோபெட்ராவோட ஹஸ்பண்ட், அதாவது அவங்களோட தம்பி வந்து இறந்து போயிடுறாரு. இது வந்து அவர் எப்படி இறக்குறாரு, சில பேர் வந்து கிளியோபெட்ரா தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இயற்கையில அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது உண்மைன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியரா தெரியல. பட் அவங்க தம்பி வந்து கிளியோபெட்ராவோட அபிஷியல் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா. இப்ப இதே காலகட்டத்துல கிளியோபெட்ரா வந்து ஜூலியஸ் சீசரோட சப்போர்ட்டோட ஈஜிப்டை வந்து பயங்கரமா ரூல் பண்றாங்க. இந்த டைம்ல தான் ஜூலியஸ் சீசரோட அசாசினேஷன் வந்து ரோம்ல நடந்தது. ஓகேங்களா. இப்ப ரோம்ல ஜூலியஸ் சீசரோட அசாசினேட் பண்ணதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஆனா அவர் வந்து கிளியோபெட்ராவோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு, கிளியோபெட்ராவோட கண்ட்ரோல் வந்து ரோம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் பதிவுலாம் இருக்கு. ஜூலியஸ் சீசர் இறந்தப்புறம் ரோமன் எம்பையர் வந்து அகஸ்டியன் சீசர் அண்ட் மார்க் ஆண்டனி அவங்களோட கண்ட்ரோல்ல வருது. இதுல மார்க் ஆண்டனிக்கும் கிளியோபெட்ராக்கும் ஒரு அழகான ஒரு காதல் மலருது. இதுதான் வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகமா போட்டாரு. இந்த காலகட்டத்துல தான் கிளியோபெட்ராவோட அழகை வந்து நிறைய பேர் வந்து வர்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு முக்கிய பங்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சார். இப்ப மார்க் ஆண்டனிக்கும் கிளியோபெட்ராக்கும் வந்து ஒரு காதல் மலர்ந்து அவங்க 2 பேருமே ஈஜிப்ட்ல இருக்கிறாங்க. இதை பொறுக்காத அகஸ்டியன் சீசர் ரோம்ல இருந்து ஒரு பெரிய போர் எடுக்கிறார் டு டிஃபிட் மார்க் ஆண்டனி. இந்த போர்ல வந்து மார்க் ஆண்டனியா வந்து இறந்தப்புறம் கிளியோபெட்ரா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இது இப்படிதான் வந்து கிளியோபெட்ராவோட கதை வந்து முடியுது. அவங்க கிளியோபெட்ரா இறக்கும் போது அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 39. நமக்கு தெரிஞ்ச கிளியோபெட்ரா 7ஓட ரியல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா கிளியோபெட்ரா தியோபிலோபேத்தர், அதாவது ஆண்களை அன்பை சம்பாதிக்கும் ஒரு கடவுள். அப்படிதான், அதான் அது அந்த பேருக்கு அர்த்தம். அதே மாதிரி தான் கிளியோபெட்ராவும் வாழ்ந்திருக்காங்க. நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் இந்த கிளியோபெட்ரா வந்து என்ன கலர்ல இருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க பிளாக் பியூட்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலா அவங்க பிளாக்கா இருந்தாங்களா, இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க அவங்க டானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கு, TAWNY, அதாவது பர்பிளும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறம்.
அந்த நிறத்துல கூட கிளியோபட்ரா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க இந்த நிறத்துல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. அவங்க அப்பியரன்ஸ், அவங்களோட அழகு, அவங்களோட நிறம், இது வரைக்கும் வந்து எல்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன்ல தான் இது வரைக்கும் இருந்தது. அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஹிஸ்டாரியன்ஸும் ப்ரூவ் பண்ணல. ஆனா எல்லா ஹிஸ்டாரியன்ஸோட ஒட்டுமொத்த காமனான ஒரு பதிவு என்னன்னா அவங்களோட ஆழ்மைத்தன்மை. அவங்க அவ்வளோ அறிவானவங்க. ஓகே, அவங்களோட அறிவு கூர்மை வந்து அவ்வளோ ஷார்ப்பான ஒரு விஷயம். நல்ல ஒரேட்டர், நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் அவங்களோட ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ கிளியோபட்ரா பத்தி நம்ம பேசணும்னா ஹிஸ்டரி நம்மளுக்கு ஒரு மறைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா அவங்களோட திறமை. அவங்க அழகு தான் நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அழகானவங்களா இல்லை திறமையானவங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 முகமும் இருக்குது. திறமையானவங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.